10 வருஷ கனவு இன்னைக்கு நினைவாயிருக்குங்க. என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் இது. இன்னைக்கு ஜூலை 10, 2025 நான் வந்து நியூசிலாந்து சிட்டிசன்ஷிப் வாங்க போற நாளு. ஸோ, அதுக்காக வந்து சூப்பரா நம்ம சாரியில வந்து ரெடி ஆயாச்சுங்க. ஸோ, சிட்டிசன்ஷிப் செரமனி வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் நடக்கும். சிட்டிசன்ஷிப் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்விடேஷன் வருங்க. ஸோ, இந்த தேதி, இந்த டைம்க்கு தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் செரமனின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் வந்து கிரைஸ்ட் சர்ச்ல இருக்கிறதுனால, எனக்கு வந்து செரமனி வந்து பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சர்ச் டவுன் ஹால்ல தான். ஸோ, மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த செரமனி நடக்குங்க. ஸோ, எனக்கு வந்து ஜூலை 10ஆம் தேதி டேட் குடுத்துருந்தாங்க. நான் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வரி எண்ட்ல சப்மிட் பண்ணேன். எனக்கு பிப்ரவரி 6 வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் ஆச்சு. எனக்கு சிட்டிசன்ஷிப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 10 தான் கிடைச்சிருக்கு. பட் அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, ஜூலை 11 வந்து பாப்பா பர்த்டே அண்ட் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ, அதுக்கு க்ளோஸா வந்து இந்த செரமனி நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ, கிரைஸ்ட் சர்ச் டவுன் ஹால்க்குள்ள நம்ம போயாச்சு. எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்க ஃபேமிலிஸோட அங்க வந்திருந்தாங்க. ஸோ, இந்த செரமனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் 2 பேர் வந்து கூட ஃபேமிலி மெம்பர் நீங்க கூட்டிட்டு போகலாம். ஸோ, நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பா தான் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ, இந்த கிரைஸ்ட் சர்ச் டவுன் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆர்க்கிடெக்சரலாவும் இருந்துச்சு. எல்லா மேஜர் சிட்டீஸ்லயும் இந்த மாதிரி டவுன் ஹால்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, அங்க தான் வந்து வழக்கமா சிட்டிசன்ஷிப் செரமனிலாம் வந்து நடக்கும். ஸோ, ஆக்லாந்து, வெலிங்டன் இங்கேயுமே வந்து இந்த மாதிரி டவுன் ஹால்ஸ்லாம் இருக்கு. செரமனி வந்து 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நாங்க ஆன் டைம் வந்துட்டோம். ஸோ, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள என்டர் ஆயிட்டேன். ஏன்னா, உள்ள போயிட்டு நம்ம சீட் எங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி உட்காரணும். ஸோ, இந்த சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து என் பேர் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நம்ம அங்க போய் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக்லெட்டுமே நம்மளுக்கு குடுத்துருக்காங்கங்க. அந்த புக்லெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் வாங்க போற எல்லாரோட பேருமே அதுல இருக்கு. அண்ட் எந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்கனோ அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 330 பேரோட பேருமே அதுல இருக்கு. என் பேரும் அதுல இருக்கு பாருங்க. அண்ட் இந்த புக்லெட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஓத் ஆர் அஃபர்மேஷன் அதோட பேராகிராஃபுமே அதுல இருக்கு. ஸோ, இந்த செரமனில நம்ம இதுல 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து அதுல படிக்கணும். உள்ள ஸ்டேஜ் எல்லாம் வந்து சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு க்ளோஸாவே வந்து ஒரு சீட் கிடைச்சிருச்சு. ஸோ, எனக்கு டயகனலா தான் அவங்க 2 பேருமே அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவ்வளோ க்ளோஸா அவங்களுக்கு சீட் கிடைச்சது. இந்த செரமனிய நடத்தி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சர்ச்சோட மேயர். அவரு தாங்க இத நடத்தி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பழங்குடி மக்களான மாவோரி மக்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க இருந்துச்சு. நிறைய சிங்கிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹக்கா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்க? சூப்பரா இருந்துச்சுல்ல? ஸோ, இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சக்கப்புறமா நம்ம ஓத் ஆர் அஃபர்மேஷன் தான் எடுக்கணும். ஸோ, நான் வந்து அஃபர்மேஷன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஓத் சூஸ் பண்ணல. ஸோ, அத முடிச்சக்கப்புறமா ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தவங்களா கூப்ட்டு மேயர் வந்து கங்ராச்சுலேட் பண்ணி, அவரு கூட வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துக்க போறோங்க. ஸோ, நானுமே ஸ்டேஜுக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. லைட்டா கொஞ்சம் படபடன்னு தான் இருந்துச்சு. ஏதோ நம்ம கிராஜுவேஷன் செரமனில இருந்த மாரி தான் ஒரு ஃபீலு. ஸோ, என் பேர கூப்ட்டாங்க. ஸோ, போன உடனேயும் மேயர் வந்து கங்ராச்சுலேட் பண்ணாரு. அவங்க கூட இருந்தவங்களுமே கங்ராச்சுலேட்
கங்ராச்சுலேட் பண்ணாங்க. அவங்க கூட வந்து ஒரு ஃபோட்டோவுமே நம்ம எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சர்ச்லேயே வளரக்கூடிய ஒரு நேட்டிவ் செடி தாங்க குடுத்துருந்தாங்க ஒரு மெமரபிளா. ஸோ அதையுமே வந்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கி முடிச்சக்கப்புறமா பேக் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. இதுதான் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். அதையுமே கையில குடுத்துட்டாங்க. ஸோ கையில அது 2த்தையும் வாங்கி ஃபர்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பாவ தான் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. வெளியில வந்து நம்ம ஃபோட்டோஸுமே வந்து சூப்பரா எடுத்தாச்சுங்க. செரமனி முடிச்சிட்டக்கப்புறமா வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கங்க. ஸோ நான் வந்து நெனச்சேன் ஏதாச்சும் சிம்பிளா சும்மா ஒரு காஃபி, டீ அந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காஃபி, டீ அது மட்டும் இல்லாம மஃபினு, அதுக்கப்புறமா எக் பையு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனா அந்த டைம்ல எனக்கு பெருசா பசிக்கல, சாப்பிடவும் தோணல. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். பாப்பாவும், ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு, சரி எங்கேயாச்சும் வெளில டின்னர் போலான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் கொஞ்சம் லேட் நைட் வரைக்கும் ஓப்பன். ஸோ அதனால இங்க வந்திருக்கோங்க. ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இது கிரைஸ்ட் சர்ச்ல ஆன்செஸ்ட்ரல்ன்னு பேரு. ஸோ இங்க வந்து சரி நம்ம டின்னர் சாப்பிட்டு போலாம். இந்த டேவ வந்து ஹேப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க போனோனேயும் மெனு வந்து நம்ம பார்க்கவே தேவையில்ல. மனப்பாடமா நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்க ஐட்டம்ஸ்லாம். என்னோட ஃபேவரட்டான வெஜிடேரியன் சில்லி வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது கூட ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கனுமே வாங்கி சூப்பரா சாப்பிட்டு எங்க டேவ இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். பை.